வெல்கம் பேக் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம 1.1ல 7த் ப்ராப்ளம் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசா தெரியும். ஆனா கண்டிப்பா இந்த ஒரு பேஜ நம்ம முடிச்சிடலாம். There is a circular path around a sports field. Sonia takes 18 minutes to drive one round of the field, while Ravi takes 12 minutes for the same. Suppose they both start at the same point and at the same time and go in the same direction. After how many minutes will they meet again at the starting point? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சர்க்குலர் ஃபீல்ட் இருக்கு. இப்ப சோனியா அந்த ஒரு ரவுண்ட் ஃபுல்லா முடிக்கிறதுக்கு 18 மினிட்ஸ் ஆகுது. அண்ட் ரவி ஒரு ரவுண்ட் முடிக்கிறதுக்கு 12 மினிட்ஸ் ஆகுது. அப்பனா 2 பேரும் வேற வேற ஸ்பீட்ல போறாங்க. ஓகேவா? 2 பேருமே ஒரே பாயிண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரே டைரக்ஷன்ல தான் டிராவலும் பண்றாங்க. ஆனா 2 பேரும் போற ஸ்பீடு மட்டும் வேறையா இருக்கு. ஸோ, அதனால டைம் டிஃபரன்ஸும் இருக்கு. சோனியாக்கு 18 மினிட்ஸ் ஆகுது அண்ட் ரவிக்கு 12 மினிட்ஸ் ஆகுது. ஆஃப்டர் ஹவ் மெனி மினிட்ஸ் தே வில் மீட் அகைன் அட் த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். இப்போ திரும்ப எவ்வளவு நேரம் கழிச்சு அவங்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எத்தனை மினிட்ஸ்க்கு அப்புறம் மினிமம் எவ்வளவு மினிட்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்றாங்க அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்ப 2 நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். இப்ப 12ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா 2 6 டைம்ஸ் 12 அண்ட் 2 3 டைம்ஸ் 6 அண்ட் 3 1 டைம்ஸ் 3. அதே மாதிரி 18 ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா 2 டேபிள்ல 9 டைம்ஸ் 18, 3 டேபிள்ல 3 டைம்ஸ் 9 அண்ட் 3 டேபிள்ல 1 டைம் 3. இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். 12ஓட ஃபேக்டர்ஸ் 2 இன்டூ 2 இன்டூ 3 அண்ட் 18ஓட ஃபேக்டர்ஸ் 2 இன்டூ 3 இன்டூ 3. இப்போ ஹெச்சிஎஃப் என்னன்னு பார்த்தோம்னா காமன் நம்பர். ரெண்டுலயுமே காமனா இருக்கிறது. ரெண்டுலயுமே ஒரு 3 இருக்கு. ரெண்டுலயுமே ஒரு 2 இருக்கு. ஸோ 2 இன்டூ 3 6. இப்போ எல்சிஎம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு வேளை ரெண்டுலயுமே காமனா இருக்குது நம்பர் அப்படின்னா, எங்க அதிகமா இருக்கோ அத மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு வேளை காமனா இல்ல அப்படின்னா, அப்படியே அந்த நம்பர எடுத்துக்கோங்க. இப்போ 2 பாருங்க 18லயும் இருக்கு, 12லயும் இருக்கு. ஆனா எங்க அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்னா, 12ல தான் அதிகமா இருக்கு. 2 பவர் 2 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம் 2வும் அப்படியே எழுதிக்கலாம். 2 இன்டூ 2. அதே மாரி நீங்க 3 பார்த்தீங்கன்னாலும் 2லயுமே இருக்கு. ஆனா எங்க அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்னா, 18ல தான் அதிகமா இருக்கு. 18ல 2 3 இருக்கு. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே 3 இன்டூ 3ன்னு எழுதிக்கலாம். ஹையஸ்ட் பவர் பார்க்கணும். ஹையஸ்ட் பவர்னா இங்க 2 1 இருக்கு. 2 பவர் 1. ஆனா இங்க 2 2 இருக்கு. அப்ப 2 பவர் 2. இங்க தான் பவர் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இங்க எடுக்கிறோம் நம்ம. இப்ப 2 இன்டூ 2 என்னன்னு பார்த்தோம்னா 4 அண்ட் 3 இன்டூ 3 9. இது 2யும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 36 கிடைக்கும். ஸோ எவ்வளோ நேரம் கழிச்சு அவங்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்கன்னா 36 மினிட்ஸ். அவ்வளோதான். நீங்க சிம்பிளா எல்சிஎம் கண்டுபிடிச்சாலே போதும் உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். எப்பப்பலாம் லீஸ்ட்ங்கிற வேர்ட் யூஸ் பண்றாங்களோ, அப்பயே நீங்க எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட், மேஜர் அந்த மாரி யூஸ் பண்றப்போ நீங்க ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம 1.2 பார்க்கலாம். அது ஃபுல்லா ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ற மாரி இருக்கும். அது நீங்க ஒரு ப்ராப்ளம் கத்துக்கிட்டாலே போதும். மத்ததெல்லாம் ஈஸியா பண்ணிரலாம். தேங்க் யூ.